இஸ்ரவேல் மக்களோடு தேவன் சீனாயில் செய்த உடன்படிக்கையை இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உம்முடைய கிருபையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதே விதமான அன்பை மற்றவரிடத்தில் காட்டுகிறவர்களாக எங்களை மாற்றியறல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். மார்ட்டின் லூத்தரை பற்றி உங்களுக்கு தெரியும். 1521 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஜெர்மனியின் ஓம்ஸ் நகரத்தில் மார்ட்டின் லூத்தர் நீதிமன்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பேரரசர் 5ஆம் சார்ல்ஸ் அவரை அழைத்திருந்தார். அது புனித ரோம பேரரசின் நீதிமன்றம். அதில் பேரரசரும் இருந்தார். அங்கே போக வேண்டாம் என்று மார்ட்டின் லூதரின் நண்பர்கள் அவரை வற்புறுத்தினார்கள். போனால் ஆபத்து நேரிடும், அவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள், போகாதிருக்குங்கள் என்று மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். மார்ட்டின் லூதர் ஜெபித்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்கிறேன் என்று தேவனிடத்தில் ஜெபித்த போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்குத்தத்தம் அவருக்கு காட்டப்பட்டது. தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னபடி செய்வார், நான் போகிறேன் என்று போனார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை செய்து வந்த தவறான உபதேசங்களை மார்ட்டின் லூதர் கண்டித்திருந்தார். நான் தவறாக செய்துவிட்டேன் என்று மார்ட்டின் லூதர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த நீதிமன்றத்தில் அவரிடத்தில் வலியுறுத்தினார்கள். அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. வேதாகமம் தவிர வேறு எதையும் நான் ஏற்க மாட்டேன், என் மனச்சாட்சி தேவ வசனத்திற்கே அடிமை என்று உறுதியாக சொல்லிவிட்டார். ஆனால் அவரை பத்திரமாக அனுப்புவதாக பேரரசர் வாக்குறுதி கொடுத்திருந்ததினால அவரை அப்பொழுது கைது செய்யவில்லை. ஆனால் அவரை கைது செய்து கொன்றுவிட வேண்டும் என்று கத்தோலிக்கர்கள் விரும்பினார்கள். அதுதான் அவருடைய மறைமுக திட்டம். அவர் இப்பொழுது போகட்டும், ஊருக்கு செல்வதற்கு முன்னதாக அவரை கைது செய்து விட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆனால் அவரை நேசித்த நண்பர்கள் வழியிலே அவரை கடத்தி சென்று விட்டார்கள். இப்படி கடத்தி செல்லப் போகிறார்கள் என்பது அவருக்கும் தெரியாது. எங்கே கடத்தி வைத்திருக்கிறார்கள் என்பது அவருக்கு உதவி செய்த அரசருக்கும் தெரியாது. வாட்பர்க் என்கிற கோட்டையிலே அவரை மறைத்து வைத்தார்கள். தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். தேவனை நாம் நம்பலாம். அங்கே வைத்து ஆண்டவர் ஜெர்மன் மொழியிலே வேதாகமத்தை மொழிபெயர்க்கத்தக்கதாக மார்ட்டின் லூத்தரை பயன்படுத்தினார். பின்னர் அவர் வெளியே வந்து அதை வெளியிட்ட போது சீர்திருத்தம் தீப்பிடித்தது போல அநேக இடங்களிலே பரவியது. தேவன் ஒன்று சொன்னால் அதை அவர் செய்வார் என்று நாம் நம்பலாம். அதைத்தான் இந்த உடன்படிக்கைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இஸ்ரவேலரின் நல்வாழ்வுக்கான உடன்படிக்கையை தேவன் எங்கே வெளிப்படுத்தினார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சீனாய் மலையில் தேவன் இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்தார். இங்கே என்னவெல்லாம் நடந்தன என்பதை நாம் வேகமாக பார்ப்போம். செங்கடலை கடந்து 2 மாதங்களாயிற்று. சீனாய் மலைக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த மலைக்கு எதிராக அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அங்கே தான் அவர்களுக்கு 10 கட்டளைகளை அவர் கொடுக்க இருந்தார். அந்த மலையில் தான் இஸ்ரவேலர் தேவனை தொழுது கொண்டார்கள். மோசே இடத்துல முன்பு பேசிய போது, நான் உன்னை வழி நடத்துகிறேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லியிருந்தார். அது அப்படியே நிறைவேறிற்று. மறுபடியும் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் சொன்னபடி செய்கிறார். இஸ்ரவேலரை எங்கே வழிநடத்த வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. தெரியுமா? சீனாய் மலைக்கா, கானான் தேசத்திற்கா? அவையெல்லாம் நடந்தன. ஆனால் அவற்றை விட வேறொன்றுதான் அவருக்கு முக்கியமானதாக இருந்தது. தேவன் சொல்கிறார், பாருங்கள், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டேன். நாம் இந்த உலகத்தில் எந்த இடத்துல குடியிருக்க போகிறோம், எந்த அளவுக்கு உயரப் போகிறோம், என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதெல்லாம் முக்கியமே இல்லை.
நாம் அவரிடத்தில் சேர வேண்டும் என்பதுதான் முக்கியம். நாம் அவரிடத்தில் எப்படியாகிலும் சேருவோம் என்றால், என்ன செய்தால் நாம் அவரிடத்தில் சேருவோமோ அதை செய்வதற்கு இந்த தேவன் தயாராக இருக்கிறார். சில சமயங்களில் அவர் செயல்படுகிற விதம் நமக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். யோசேப்பை எகிப்தின் அதிபதிக்கு அடுத்த பதவியில் வைக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். யோசேப்பின் விருப்பத்திற்கு மாறாக அவரை கடத்தி சென்றார். ஆனால் எந்த இடத்திலும் தேவன் அவரை கைவிடவில்லை. தேவனுடைய பாசம் எப்படிப்பட்டது, அவருடைய நம்பகத்தன்மை எப்படிப்பட்டது, அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது, அவர் செயல்படுகிற விதம் எவ்வளவு மென்மையானது என்பதை கூட இந்த ஓமையிலே நாம் பார்க்கிறோம். மனதிலே கடினம் தெரியலாம், ஆனால் செயலிலே மென்மையை நாம் பார்க்க முடியும். அவருடைய நோக்கமெல்லாம் அவரிடம் நாம் சேர வேண்டும் என்பதுதான். பிரச்சனை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல அவருடைய திட்டம். பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் நம்மை தேவனோடு நெருங்க சேர்க்கும். நாம் தேவன் அருகே இருக்கிறோமா என்கிற கேள்வியைத்தான் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் கேட்டு பார்க்க வேண்டும். கழுகின் சேட்டைகளில் அந்த எகிப்தின் வனாந்தரத்தில் தேவன் அவர்களை வழிநடத்தினாராம். உபாகமத்தில் சொல்கிறார், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். தாய் கழுகுக்கு குஞ்சு கழுகுகள் மேல் அக்கறை இல்லாமல் இருக்கும், ஆனால் கூட்டை கலைக்கிறது. கூட்டை கலைத்தால்தான் அந்த குஞ்சுகள் பறப்பதற்கு ஆரம்பிக்கும். சில சமயங்களில் நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்வதற்கு தேவனும் இவ்வாறு செயல்பட வேண்டியது இருக்கிறது. இந்த ஓமையின் மூலமாக தேவன் இன்னொரு காரியத்தை நமக்கு ஆறுதலாக தந்திருக்கிறார். உபத்திரவத்தை பற்றி வெளிப்படுத்தலிலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 1260 வருட உபத்திரவம் சொல்லப்படுகிறது. அந்த உபத்திரவத்தின் காலத்தில் வனாந்தரத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துல அவர்களை போஷிக்கத்தக்கதாக ஆண்டவர் ஏற்பாடு செய்து அந்த இடத்திற்கு செல்வதற்கு பெருங்கழுகின் செட்டைகளை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த 1260 வருடம் மாத்திரம்தான் என்றல்ல, எந்த சூழ்நிலையிலும் நாம் பத்திரமாக இருப்பதற்கு இந்த பெருங்கழுகாகிய தேவனுடைய சிறகுகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அவருடைய செட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் புகலாம். சினாய் மலையில் இஸ்ரவேல் மக்களோடு பேசிய போது தேவன் சொன்னதையெல்லாம் பாருங்கள், நான் எகிப்தியருக்கு செய்ததை கண்டீர்கள். தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியதாக வெளிப்பட்டது. செங்கடல் பிளந்தது, இவர்கள் கடந்து வந்தார்கள், எதிரிகள் அதே கடலுக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டார்கள். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேளுங்கள். சில சமயங்களில் வசனத்தை நம் விருப்பப்படி நாம் வாசிக்கிறோம். வசனத்தை வாசித்து விட்டு நமக்கு ஏற்றவாறு அதற்கு அர்த்தம் காண்பதற்கு முயற்சி எடுக்கிறோம். நீ இப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் சொன்னால் அதை மற்றவர்களுக்கு என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். எனக்கு என்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது எளிதுதான். நம்ம எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த உபதேசம் எனக்குரியது என்பதை நான் எப்பொழுது உணர்கிறேனோ அப்பொழுதுதான் நான் ரட்சிப்பின் பாதையிலே செல்கிறவனாக காணப்படுவேன் என்று அவருடைய வார்த்தை உள்ளபடி நாம் கேட்க வேண்டும். தேவனோடு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நாம் கை கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்கிற உறவை நாம் மறக்கக்கூடாது. அவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. எல்லா தேசங்கள், அந்த தேசங்களில் நான் உங்களை எனக்கென்று வாங்கியிருக்கிறேன். எல்லா மக்களிலும் இருந்து எடுக்கப்பட்ட விசேஷித்த சொத்து என்று அர்த்தம். எதற்காக அவர் நம்மை விசேஷித்த சொத்தாக தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? நாம் மாத்திரம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்கா? இல்லவே இல்லை. அடுத்தவர் சொல்கிறார் பாருங்கள், பூமி எல்லாம் என்னுடையது. எல்லா மக்களும் தேவனுடைய மக்கள் தான். அப்படியானால் இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். ஆம், உங்களை ஒரு விசேஷித்த வேலைக்காக நான் அழைத்திருக்கிறேன். ஆசாரியர்களாக, உலகத்திற்கு ஆசாரியர்களாக நீங்கள் வேலை செய்ய வேண்டும்.
நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதி. அழைப்பின் நோக்கம் விசேஷமானது. உங்களை நான் விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அவர்கள் தவறாக ஒன்றை நினைத்து கொண்டார்கள். தங்களுக்குத்தான் ரட்சிப்பு என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். அதே தவற்றை யார்தான் செய்யவில்லை? இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தானே நினைத்து கொண்டிருக்கிறோம். உடன்படிக்கை பற்றி ஜனங்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பாருங்கள். மோசே அவரிடத்திலே போய் ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்துள்ள விரும்புகிறார் என்று சொன்னபோது ஏகமாக நாங்கள் எல்லாவற்றையும் செய்து விடுவோம் என்று சொன்னார்கள். சுய நம்பிக்கை. முன் அனுபவம் என்ன என்பதை யோசித்து பாருங்களேன். செங்கடலை கடந்து அவர்கள் வந்தபோது தண்ணீர் கசப்பாக இருந்தது, முறுமுறுத்தார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்தபோது எப்படியெல்லாம் சாப்பிட்டோம், இங்கே இல்லையே என்று முறுமுறுத்தார்கள். தாகமாயிருக்கிறோம் என்று முறுமுறுத்தார்கள். இப்பொழுது சொல்கிறார்கள், சொன்னவைகள் எல்லாம் செய்வோம். இஸ்ரவேலர் இவ்வளோ மோசமானவர்கள் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். தேவன் இஸ்ரவேலருக்கு தந்த உடன்படிக்கை எனும் பரிசை பெற அவர்கள் செய்ய வேண்டியிருந்த ஆயத்தம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். பரிசை பெற ஆயத்தமாக வேண்டியிருந்தது. அந்த உடன்படிக்கை வேறொன்றுமில்லை, 10 கற்பனைகள். 10 கற்பனை எவ்வாறு உடன்படிக்கை என்பதை நாம் சீக்கிரமாக பார்ப்போம். செய்ய வேண்டிய ஆயத்தம் என்ன? 2 நாட்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து ஆயத்தப்பட வேண்டும். மலையை சுற்றிலும் ஒரு எல்லை குறிக்க வேண்டும். அவர்கள் மலையில் ஏறக்கூடாது, அதன் அடிவாரத்தை தொடக்கூடாது. யாராவது மீறினால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த 2 நாட்களிலும் தாம்பத்தியம் கூடாது. எக்காலம் தொனிக்கையிலே மலையின் அடிவாரத்தில் மாத்திரம் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற செயல்களுக்கு நாம் எல்லை குறித்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். கொடுக்க போகிற பரிசு மிகவும் மிகவும் முக்கியமானது என்பதனாலே அவருடைய மனதை ஆயத்தப்படுவதற்காகத்தான் சரீர பிரகாரமாக சில ஆயத்தங்களை செய்யும்படியாக சொன்னார். இவற்றையெல்லாம் செய்துவிட்டால் நாம் பரிசுத்தமாகிவிட்டோம் என்று அர்த்தமில்லை. இவற்றையெல்லாம் செய்யும்போது அவரை சந்திப்பதற்கு என்னுடைய மனது ஆயத்தமாக வேண்டும். வெளிப்புற சுத்திகரிப்பானது தங்களை அவர்கள் தேவனுக்கு முற்றிலும் அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக இருந்தது. அதற்கென்று அவர்கள் தங்களை ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருந்தது. 3ஆம் நாளில் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. எல்லோரும் நடுங்கினார்கள். அப்பொழுது பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். மோசே சொல்வது ஒரு முரணாக உங்களுக்கு தெரியலாம். பயப்படாதிருங்கள், உங்களை பயப்படுத்துவதற்காகவே தேவன் எப்படி செய்தார் என்று சொல்கிறார். இது ஒரு முரணாக தெரியவில்லை. பயப்படாதிருங்கள், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவே தேவன் எழுந்தருளினார். அன்புள்ளவர்களாக நாம் மாறும்படி இது அன்பால் ஏற்படுகிற பயம். பயப்படாதிருங்கள் என்று சொன்னபோது தேவன் உங்களை அழித்து விடுவார் என்று பயப்படாதிருங்கள் என்று அர்த்தம். நீங்கள் பயப்பட வேண்டும் என்று சொன்னபோது தேவனை நேசித்து அவரை வேதனைப்படுத்தாமல் இருப்பதற்கு நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம். அன்புள்ளவர்களாக இருக்கும்படி என்று நீங்கள் அர்த்தம் பார்க்க வேண்டும். பாவம் செய்யாதபடி என்றால் அன்புள்ளவர்களாக இருக்கும்படி. பாவம் என்பது நியாயப்பிரமாணத்தை மீறுதல், அன்பு என்பது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதல். என பாவம் செய்யாதபடிக்கு என்று சொன்னால் அன்புள்ளவர்களாக இருக்கும்படி என்று அர்த்தம். அன்புள்ளவர்களாக இருந்தால் யாரிடம் நாம் அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களை வேதனைப்படுத்துவதற்கு நாம் பயப்படுவோம். அப்பொழுது சூளையின் புகை வந்ததாக வேதாகமம் சொல்கிறது. ஆபிரகாமோடு தேவனோர் உடன்படிக்கை செய்தார். புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின என்று ஆதியாகமம் 15:17 நாம் வாசிக்கிறோம். அது என்ன புகைகிற சூளை, அக்கினி ஜுவாலை, துண்டங்கள்? ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தபோது 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் கொண்டு வரும்படி சொன்னார். இந்த கிடாரியையும் வெள்ளாட்டையும் ஆட்டுக்கடாவையும் 2 துண்டுகளாக வெட்டி வைக்கும்படி சொன்னார். அந்த காலத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்யும்போது இவ்வாறு வெட்டி வைத்து
அந்த ஒப்பந்தம் செய்கிற 2 பேரும் அந்த துண்டங்களின் நடுவாக நடந்து போவார்கள். இங்கே தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். புகைகிற சூளை காணப்படுகிறது, எரிகிற அக்கினி ஜுவாலை காணப்படுகிறது. ஆபிரகாம் நடந்து போயிருக்க வேண்டும், ஆபிரகாம் நடந்து செல்லவில்லை. அதற்கு பதிலாக 2 அடையாளங்கள் அந்த துண்டங்களின் நடுவாக கடந்து செல்கின்றன. ஒன்று பிதாவையும் இன்னொன்று இயேசு கிறிஸ்துவையும் சுட்டி காட்டுகிற அடையாளங்கள். நமக்காக நம்முடைய சாயலில் இந்த உலகத்திற்கு வந்த குமாரன் பிதாவோடு இந்த உடன்படிக்கையை செய்கிறார். ஆபிரகாமின் சார்பாக குமாரன் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து செல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உடன்படிக்கையை கை கொள்ளாதவர் இந்த கிடாரியும் வெள்ளாடும் ஆட்டுக்கடாவும் வெட்டப்பட்டது போல துண்டிக்கப்பட வேண்டும். நாம் இந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இல்லாதிருந்ததினால இயேசு சிலுவையில் தொங்கினார். இந்த உடன்படிக்கை எவ்வளோ முக்கியமானது என்பதை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையை நிமித்தம் அவர்கள் மீது மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் என்று வேதாகம் சொல்கிறது. உடன்படிக்கை இந்த தேவன் மறப்பது இல்லை. சீனாயில் அவர் செய்த உடன்படிக்கையும் அப்படிப்பட்டது தான். அங்கே தந்த அந்த பரிசு எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். 10 கற்பனை எனும் பரிசை அவர்களுக்கு கொடுத்தார். அது பரலோக ராஜா நமக்காக அறிவித்த உடன்படிக்கை. முற்காலத்து உடன்படிக்கை சாசனத்தை போல அமைந்துள்ளது. ஒரு பேரரசன் இன்னொரு சிற்றரசனோடு செய்கிற உடன்படிக்கை இது. சிற்றரசை வென்ற பிறகு பேரரசன் அந்த சிற்றரசனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வான். அந்த உடன்படிக்கையில் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் உனக்கு இதையெல்லாம் செய்வேன், நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பேரரசன் சொல்லுவான். சிற்றரசன் ஏற்றுக்கொள்வான். இங்கே சிற்றரசன் பேரரசனோடு உட்கார்ந்து பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுபோன்ற ஒரு உடன்படிக்கை தான் பரலோகத்தின் ராஜா இஸ்ரவேலரோடு பண்ணினார். அந்த உடன்படிக்கையின் அம்சங்களை சொல்வதற்கு இஸ்ரவேலருக்கு எந்த தகுதியும் இல்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு சிற்றரசனை வென்ற பேரரசனாக இல்லை, இந்த மக்கள் மேலே அன்புடைய ஒரு பேரரசனாக அவர் தம்முடைய நிபந்தனைகளை எல்லாம் சொல்கிறார். ஒரு உடன்படிக்கையில் என்னவெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இங்கே இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. ஒரு அறிமுகம், அந்த பேரரசன் இந்த மக்களுக்காக என்ன செய்தார், இந்த சிற்றரசு என்ன விதிமுறைகளை கை கொள்ள வேண்டும், அந்த விதிமுறைகளின்படி நடந்தால் என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், விதிமுறைகளை மீறினால் என்ன சாபங்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் அந்த உடன்படிக்கையில் எழுதுவார்கள். அக்காலத்து உடன்படிக்கைகளை பார்க்கும்போது இதையெல்லாம் நமக்கு தெரிகிறது. இங்கே தேவன் தாமே அறிமுகப்படுத்தி இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த விடுதலையை பற்றி சொல்லி 10 கட்டளைகள் என்கிற விதிகளையும் கொடுத்து கீழ்ப்படிந்தால் என்ன விளைவு, கீழ்ப்படியாவிட்டால் என்ன விளைவு என்பதையும் சொல்லுகிறார். சுருக்கமாக இதை நாம் பார்த்து விடுவோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று துவங்குகிறார். உன் என்பது இஸ்ரவேலர், பேரரசர் இங்கே தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் உடன்படிக்கை இது. தேவனாகிய கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார் தெரியுமா? சில வசனங்களும் அவர் என்ன செய்கிறார் என்பதும் கொடுத்திருக்கிறார். எதிரி சுமத்தின சுமைகளை நீக்கி நம்மை விடுவிக்கிறவர், நம் நடுவிலே உலாவுகிறவர், அவரே கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை நமக்கு கொடுக்கிறவர். நம்மை பற்றி நமக்கு தெரிந்ததை விட அவருக்கு தான் நன்றாக தெரியும். எல்லாம் அறிந்தவர் அவர். கர்த்தர் என்றால் அதுதான் அர்த்தம். எனவே நம்மை பற்றி நமக்கு விளக்குகிறார். தமது பிரமாணத்தை நம் உள்ளத்தில் வைக்கிறவர், அதை நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறவர். நாம் நம் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்பத்தக்கதாக நம்மை வழி நடத்துகிறவர். எனவே இந்த கர்த்தர் நமக்கான நன்மைகளை செய்கிறவர். இந்த ராஜா என்ன செய்தாராம்? உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினேன்னு சொல்கிறார். ஆம், நான் யார்? நான் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறேன், நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்பதையெல்லாம் சொல்கிறார். விதிமுறைகள் என்ன? நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கை என்று உபாகம் 4:13 வாசிக்கிறோம். என 10 கட்டளைகளை இங்கே தருகிறார். அதுதான்
நாம் நடக்க வேண்டிய விதிமுறைகள், கீழ்ப்படிய வேண்டியவை என்ன என்பதை நாம் கொஞ்சம் வேகமாக பார்த்து விடுவோம். வேறே தேவர்கள் வேண்டாம். தேவன் என்றால் எஜமான், நீதிபதி என்ற அர்த்தம். என்னை மாத்திரம் எஜமானாக பாருங்கள், என்னை மாத்திரம் நீதிபதியாக பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு சொல்வேன். சிலை வேண்டாம் என்கிறார். தேவன் செயல்படுகிறவர், சிலை அல்ல. தேவன் செயல்படுகிறவராக இருப்பதனால அவரை நாம் நம்புவது தான் மிகவும் முக்கியமானது. நம்முடைய பணத்தையோ பதவியோ அதிகாரத்தையோ நம்ம சுற்றில் இருக்கும் ஆட்களையோ அல்ல. அப்படிலாம் நாம் தேடினால் தேவனை சிலையாக பார்க்கிறோம் என்று அர்த்தம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதே என்கிறார். நாமம் என்பது குணம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே என்னுடைய நாமத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய குணத்தை பற்றி பேசுகிறார். அந்த குணத்தை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அந்த குணத்தின் அடிப்படையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமான நாளிலே வேலை செய்யாது என்று சொல்கிறார். ஒரு நாள் தேவனுக்கானது, நாம் இளைப்பாற வேண்டும். 2ஆம் பகுதி கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டும். 4வது கட்டளையில் இன்னொரு காரியமும் சொல்லப்படுகிறது. 7வது நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும், மற்ற 6 நாட்களில் வேலை செய்ய வேண்டும். இது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும், நாம் யாருக்காக வேலை செய்கிறோமோ அவர்களுக்கும், என்ன வேலை செய்கிறோமோ அதை அனுபவிக்கிறவர்களுக்கும் பிரயோஜனமான ஒன்று. பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், கொலை செய்யக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிறனுக்கான எதையும் இச்சிக்கக்கூடாது. இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிகள். இப்படியெல்லாம் கடைபிடித்தால் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை அந்த 10 கற்பனைக்குள்ளாகவே அவர் சொல்லியிருக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இதுதான் தேவனுடைய குணம், அதுதான் ஆசீர்வாதம். பெற்றோரை கனம் பண்ணினார், தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்டில் நீடித்திருக்கும். இதெல்லாம் தேவன் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள். சாபங்கள் இருக்கின்றன. உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 10 கற்பனையானது ஓர் உடன்படிக்கை. அங்கே 10 விதிமுறைகள் சொல்லப்பட்டாலும் அதை தாண்டி சர்வலோகத்தின் ராஜா தம்முடைய பிள்ளைகளோடு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையை பற்றி அந்த பகுதி பேசுகிறது. வெறும் நல்லொழுக்க சட்டங்கள் மட்டுமல்ல, இது ஒரு உடன்படிக்கை சாசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடன் கொண்டிருந்த உறவுக்கு இது சாட்சியாக இருக்கிறது. இதற்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு. இந்த உடன்படிக்கை கருணையையும் விடுதலையையும் அடிப்படையாக கொண்டது. அதன் விளைவாக கீழ்ப்படிதல் வருகிறது. ஒரு உடன்படிக்கை செய்தால் சாட்சி வைப்பார்கள். யோசுவா அப்படி ஒரு சாட்சியை வைத்ததாக யோசுவா 24:27 வாசிக்கிறோம். இந்த கல் நமக்கு சாட்சியாக இருக்கும், நாம் சொன்ன எல்லா வார்த்தைகளும் இது கேட்டது என்று சொல்கிறார். கல்லை சாட்சியாக வைப்பார்கள், புகையை சாட்சியாக வைப்பார்கள், இருளை சாட்சியாக வைப்பார்கள், சத்தங்கள் கூட சாட்சியாக இருப்பது உண்டு. ஆண்டவர் மறுபடியுமாக இவற்றையெல்லாம் காட்டும்போது தேவன் இந்த உடன்படிக்கையை நினைவில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாட்சிகள் எதற்காக? அந்த சாட்சியை நாம் பார்க்கும்போதெல்லாம் உடன்படிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும். எகிப்தியருக்கும் ஏத்தியருக்கும் நடந்த சமாதான ஒப்பந்தம் ஒன்று இந்த படத்தில் காணப்படுகிறது. எகிப்து பார்வோன் 2ஆம் ராம்சேசும் ஏத்திய அரசர் 3ஆம் ஹட்டுசிலியும் செய்த உடன்படிக்கை இந்த கர்னாக் ஆலய சுவரில் கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கிறது, பட எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டுள்ளது. ஏத்திய தலைநகராகிய ஹட்டுசாவிலும் களிமண் பலகைகளில் இந்த உடன்படிக்கை ஆப்பு வடிவ எழுத்தில் உள்ளது. அதே போன்ற ஒரு உடன்படிக்கையை தான் நம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு கூட பண்ணினார். அதனால் இது சாட்சி என்று அழைக்கப்படுகிறது. சாட்சி பிரமாணம் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கலாம், சாட்சி பலகைகள் என்கிற வார்த்தையை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த சாட்சி பிரமாணம் அந்த பலகைகளிலே எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகையில் வைக்கப்பட்ட பெட்டியை சாட்சி பெட்டி என்று வேதாகம் சொல்கிறது. அந்த சாட்சி பெட்டி இருக்கிற இடம் சாட்சி சந்நிதி என்று அழைக்கப்படுகிறது.
சாட்சி சந்நிதி இருக்கிற கூடாரம் சாட்சியின் வாசஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது தேவன் சொன்னபடி செய்வார் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு உள்ளது? நமக்கு என்றால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? நாமும் கூட எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தான். உள்ளத்தில் எகிப்துக்கு போவதை பற்றி புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். மோசேக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் மோசையை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொன்னதாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த நகரம் எகிப்து என்று ஞானார்த்தமாய் சொல்லப்படும் என்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனவே நாம் ஒருவேளை பண்டைய எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரவில்லை என்றாலும் எகிப்து என்ற ஞானார்த்தமாக சுட்டி காட்டப்படுகிற ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்முடைய இருதயத்தில் நாம் கானான் தேசத்திற்கு திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஞானார்த்த எகிப்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்வதாக புதிய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் உள்ளன. உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் என்று கலாத்திரே சொல்கிறார். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான் என்று 1 கொரிந்தியரிலே சொல்கிறார். உள்ளத்தில் எகிப்தியராக ஞானார்த்தமான எகிப்தில் வாழ்ந்த நம்மை தேவன் விடுவிக்கிறார், நம் பாவங்களை மன்னிக்கிறார். இப்போது புது உடன்படிக்கை செய்யப்படுகிறது. இருதயத்திலே விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஐயும் ரோமர் 2:29 வாசித்து பாருங்கள். இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் தான் உண்மையான விருத்த சேதனம். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கிறது என்று சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். பழைய ஏற்பாட்டிலும் அது செய்யப்பட்டதாக உபாகம் 30 சொல்கிறது. ரட்சிப்பிலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய உடன்படிக்கையை தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு செய்திருக்கிறார். அந்த தேசத்தோடு பழைய உடன்படிக்கையை செய்தாலும் தனிப்பட்ட நபர்களோடு கூட ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை செய்து கொள்வதற்கு எல்லா காலங்களிலும் செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது? பிரமாணங்கள் கல்லிலே எழுதப்பட்டன, அது பழைய உடன்படிக்கை. ஆனால் மனதிலே எழுதப்படும், இருதயங்களில் எழுதப்படும். அவர் நம்முடைய தேவனாக இருப்பார், நாம் அவருடைய ஜனமாக இருப்போம். இது எப்படி நமக்கு பொருத்தம் என்று சொன்னீர்கள் என்றால் இந்த வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. எபிரேயர் சொல்லும்போது கூட இந்த புது உடன்படிக்கையை பற்றி பேசும்போது நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்று தான் சொல்லியிருக்கிறது. சிலர் 10 கற்பனை இஸ்ரவேலருக்கு என்று சொல்ல ஆசைப்படுகிறார்கள். இந்த உடன்படிக்கை கூட இஸ்ரவேலருக்கு தான். அப்படியானால் நான் எப்படி அதற்கு உரிமை கொண்டாட முடியும் என்றால் ரோமரில் பவுல் சொல்வது போல இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லர். 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். என நாமும் இந்த புது உடன்படிக்கையில் கல்லில் எழுதப்பட்ட உடன்படிக்கையில் அல்ல, மனதில் எழுதப்படுகிற உடன்படிக்கையில் பங்குடையவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள், இப்பொழுதும் நாம் அப்படி இருக்கிறோம். அந்த இருதய மாற்றத்தை தேவன் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அறியாமையினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் தந்து வந்த சவுலை தமஸ்குவுக்கு போகிற வழியிலே தேவன் சந்தித்தார். அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எல்லாருடைய மாற்றமும் இதுபோல வெளிப்பிரகாரமாக தெரியக்கூடியதாக இல்லை என்றாலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் மாற்றத்தை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். என் தேவன் நல்லவர் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. மனதில் வைக்கப்படுகிற நியாயப்பிரமாணம் எவ்வாறெல்லாம் உதவுகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். கற்பனைக்கு வெவ்வேறு செயல்பாடுகள் உள்ளன. நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி போன்றது. கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்தால் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு தெரியும். அதுபோல பிரமாணத்தை நாம் பார்த்தால் நாம் பாவி என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஏனென்றால் பாவம் என்ன என்பதற்கான விளக்கத்தை இந்த 10 கற்பனை தருவதாக பவுலும் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கண்ணாடியை நாம் பார்க்கும்போது கண்ணாடியை வைத்து முகத்தை தேய்த்து சுத்தம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்தான் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க முடியும், அன்புடையவர்களாக மாற்ற முடியும். ஆனால் கண்ணாடி தேவை. நமக்கு எங்கே அழுக்கு இருக்கிறது என்பதை நாம் காண்பதற்கு அது உதவி செய்கிறது. நியாயப்பிரமாணம் ஒரு உபாத்தி என்று சொல்லப்படுகிறது. உபாத்தி என்பவர்
சிறு குழந்தைகளுக்கு வழிகாட்டுகிற ஒரு அதிகாரியாக பணக்காரர்கள் அந்த காலத்தில் நியமித்த ஒரு ஆசிரியர். இன்றைய ஆசிரியர்களுக்கும் இந்த உபாத்திக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உபாத்தி கூட இருந்து அந்த சிறுவனை வழிநடத்துவார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவிடத்திலே நம்மை வழிநடத்துவதற்கு நியாயப்பிரமாணம் உபாத்தியாக இருக்கிறது. அன்பு என்பதற்கான விளக்கம் நியாயப்பிரமாணம் தான். அநேக சமயங்களில் அன்பை நாம் வித்தியாசமாக பார்க்கிறோம். அன்பை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. நம்மை விட கீழானவர்கள் என்று யாரையாவது நாம் நினைத்தால் அவர்களிடத்தில் நாம் அன்பு காட்ட மாட்டோம். ஆனால் உண்மையான அன்புக்கு அப்படிப்பட்ட பாகுபாடு எதுவும் கிடையாது. ஒரு பணக்கார விவசாய இடத்துல ஜேம்ஸ் என்ற ஒரு சிறுவன் வேலைக்கு வந்தான். அவன் கடினமான உழைப்பாளி. முதலாளிய வீட்டிலேயே சாப்பிட்டு கொண்டு தோட்டத்தில் இருந்த களஞ்சியத்தில் அவன் தங்கியிருந்தான். அவன் வாலிபனானான், நன்றாக உழைத்தான். விவசாயிக்கு ரொம்ப அவனை பிடிக்கும். விவசாயிக்கு ஒரு மகள் இருந்தார். அந்த மகள் இந்த ஜேம்ஸை விரும்பினாள். எனவே 2 பேரும் முதலாளியிடம் சென்று தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார்கள். முதலாளி கோபம் வந்தது. ஒரு ஏழை பயல் என் மகளை திருமணம் செய்வதா, முடியாது என்று சொல்லி அவனை துரைத்து விடுகிறார். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்த களஞ்சியத்திற்குள்ளாக அவர் சென்றபோது ஜேம்ஸுடைய முழு பெயரையும் பார்க்கிறார். ஜேம்ஸ் ஏ கேர்ஃபீல்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பேர் ஜேம்ஸ் ஏ கேர்ஃபீல்டா என்று தெரிந்து கொள்கிறார். இன்னும் வருடங்கள் சென்றன. அமெரிக்காவின் 20வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜேம்ஸ் ஏ கேர்ஃபீல்ட். விவசாயிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. இவனை என் மகள் திருமணம் செய்திருந்தால் இந்த தேசத்தின் முதல் பெண்மணியாக அவள் இருந்திருப்பாள். நான் தவறு செய்து விட்டேனே என்று யோசித்தார். இப்படி தான் நாம் செய்கிறோம். அநேகரை அலட்சியம் பண்ணுகிறோம். இவைகளெல்லாம் எதற்காக நம்மால் மதிக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த அன்பு இப்படியெல்லாம் பார்ப்பது இல்லை. அவர்களுக்கு தவறு இருந்தாலும் கூட அவர்களை நேசிக்கிறவர்களாகத்தான் நாம் மாறுவோம். நாம் எப்படி நம்மை நேசிக்கிறோமோ அதுபோல மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். தேவனை முழு மனதோடு நாம் நேசிக்க வேண்டுமா? இந்த 2 வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கின்றன. லேவியராகம் 19:18 உபாகமும் 6:5 வாசித்து பாருங்கள். அநேகர் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அன்பு கூறுதல் முக்கியம் என்று சொல்லிவிட்டார், 10 கற்பனையும் அன்பு என்கிற ஒரு கற்பனைக்குள்ளாக அடக்கிவிட்டார் என்று பேசுகிறார்கள். இதுவும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று தான். உண்மைதான். 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னது உண்மைதான். மத்திய 22:40 அதை வாசிக்கிறோம். அதற்காக 10 கற்பனை வேண்டாம் என்று பழைய ஏற்பாடு காலத்தில் அவர் சொல்லிவிடவில்லை. தங்கள் வசதிக்கு ஏற்ற பிரகாரமாக வேதாகமத்தை வாசிக்கக்கூடாது. உள்ளபடியே அதை நாம் வாசிக்க வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது. நாம் கண்ணால் பார்க்கிற சகோதரரிடத்தில் நாம் அன்பு கூறவில்லை என்றால் நம் கண்ணால் பார்க்காத தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுவோம்? இதெல்லாம் வேத வசனங்கள் தான். மனிதனிடத்தில் அன்பாக இருக்கிறவன் தான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறவன். மனிதரை பகைக்கிறவன் பொய்யன். அந்த பொய்காரர்களாக நாம் இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டு கற்பனை ஆவிக்குரிய கற்பனை. மனதிலே இச்சையோடு பார்த்தாலே உபச்சாரம் என்று சொல்லிவிட்டார். மனதிலே பகைத்தாலே கொலை என்று சொல்லிவிட்டார். எனவே பழைய ஏற்பாட்டு கட்டளை விட இது மேன்மையானது. நாம் மேன்மையான கட்டளையின் கீழாக இருக்கிறோம் என்று தங்களை தாங்களே சிலர் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். யோசித்து பாருங்களேன். ஒருத்தர் நான் பகைக்கலை, ஆனால் சரீர பிரகாரமாக கொலை செய்வேன். ஏன்னா 10 கற்பனை எனக்கு தேவையில்லை. நான் ஒருத்தரும் பகைக்கலை, அவ்வளோதான், ஆனால் கொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை பற்றி என்ன சொல்லுவீங்க? கொஞ்சமும் யோசிக்காமல் தங்கள் வசதிக்கு ஏற்ற பிரகாரமாக வேத வசனத்தை இன்றைக்கு பலர் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உள்ளபடியே என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை சரியான முறையில் புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நியாயப்பிரமாணம் ஒரு வேலி போல இருக்கிறது. நாம் நியாய தீர்ப்பில் பத்திரமாக பாதுகாக்கப்படுவதற்காக இந்த வேலியை தேவன் நம்மை சுற்றிலும் போட்டு வைத்திருக்கிறார்.
இதை சுயாதீன பிரமாணம் என்று யாக்கோபு அழைக்கிறார். எனவே அது ஒரு வேலி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் தேவனுடைய குணத்தை காட்டுகிறது. அவர் பரிசுத்தர், நீதியுள்ளவர், நல்லவர். நியாயப்பிரமாணமும் பரிசுத்தம் உள்ளது தான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று ரோமர் 7:12 வாசிக்கிறோம். ஒரு நபர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் போடுகிற சட்டங்கள் வெளிப்படுத்துகின்றன. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை 10 கற்பனை நமக்கு காட்டுகிறது. கற்பனை எவ்வாறு பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த கற்பனைகள் எல்லாம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை தேவன் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்பலாம். மார்ட்டின் லூதருக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றினார். இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உங்களை நான் கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்று சொன்னார். செங்கடலின் கரையிலே அவர்கள் நின்றபோது எகிப்து மன்னன் அவர்களை துரைத்து வருகிறதை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். என்ன ஆகுமோ, நாம் அழிந்து விடுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். செங்கடலை இவர்கள் கடந்து வந்தார்கள். இவர்களுக்கு பிரிந்து வழிவிட்ட அந்த கடல் எதிரிகளை மூழ்கடித்தது. தேவனை நம்புவதற்கு நாம் எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறோம்? கற்பனை கை கொள்வதால் யாருக்கு நன்மை இருக்கிறது? உபாகம் 10:13 சொல்கிறார், உனக்கு நன்மை உண்டாகும்படி இவற்றை நான் கை கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன், வேறு எதை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். கற்பனையை கை கொண்டால் அது நமக்கு நன்மை. ஐயோ, என்னால் கட்டளையின்படி நடக்க முடியாது என்று சொல்கிறோமா? ஆண்டவர் சொல்கிற வாக்குறுதியை பாருங்கள். இதுவும் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறது தான். சமீபத்திலே ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் இருக்கிறார், பழைய ஏற்பாட்டிலே இல்லை. எசேக்கியேல் 36:27 சொல்கிறது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதை செய்வேன் என்று சொன்னார், அதை செய்வார். அதை நிறைவேற்றுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தேவன் செய்து தருவார். நம்முடைய இருதயம் திருக்கானது தான், நம்முடைய இருதயம் பாவத்தன்மையுடையது தான். ஆனால் நம்முடைய இருதயத்தை அவர் கையில் கொடுத்தால் அவர் நம்மை மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனே உம் சித்தப்படி நடத்தும் என்று நம்மை ஒப்படைத்தால் நம்மை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். 10 கற்பனை என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அதில் கற்பனை என்பதற்கான எபிரேய வார்த்தை டாபா. அதை வாக்குத்தத்தம் என்றும் வேதாகமம் மொழிபெயர்த்திருக்கிறது. 1 ராஜாக்கள் 8:56, 2 நாளாகும் 1:9, சங்கீதம் 105:42 ஆகிய பகுதிகளில் வாக்குத்தத்தம் என்கிற வார்த்தை வருகிறது. வாசித்து பாருங்கள். இதற்கான வார்த்தை டாபா தான். இந்த 10 கற்பனை என்றால் 10 வாக்குத்தத்தங்கள். அவை எப்படி வாக்குத்தத்தங்கள் என்பதை நாம் சுருக்கமாக பார்த்து விடுவோம். தேவன் தந்துள்ள முதலாவது வாக்குத்தத்தம், வேறே தேவர்கள் வேண்டாம். தேவன் என்றால் எஜமான், நீதிபதி என்ற அர்த்தம். தேவன் என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்? நான் உன் எஜமானாக இருந்து உன் சரீர தேவைகளை சந்திப்பேன். நான் உன் நீதிபதியாக இருந்து உனக்கு துன்பம் தருகிறவர்களை பார்த்து கொள்வேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு தீர்வு சொல்லுவேன். என்ன அருமையான வாக்குத்தத்தம்! வேற யாரும் வேண்டாம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டா இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இதில் இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பினால் என்னால் பிறருக்கு நன்மை இருக்கும். நான் பிறரை துன்புறுத்த மாட்டேன் என்றால் தீர்ப்பு சொல்கிறவர் அவர். அவர் தீர்ப்பு சொல்வதற்கு இருக்கும்போது நான் ஏன் செயல்பட வேண்டும்? அவர்களை நான் நேசிக்கிறவனாக மாத்திரம் இருந்து விட்டு போவேன். இதனால் பிறருக்கு நன்மை. என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். தேவன் தருகிற தீர்வு சரியாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் சமாதானத்தோடு வாழ்வேன். இது எனக்கு நன்மை. ஒவ்வொரு கற்பனையும் இதுபோல நாம் சுருக்கமாக பார்த்து விடுவோம். சிலை வேண்டாம் என்று சொன்னார். இது 2வது வாக்குத்தத்தம். சிலையால் ஒன்றும் செய்ய முடியாது. கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் செயல்படுகிறவர். தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் சொன்னபடி செய்வேன். என் வார்த்தைகளை நீ நம்பலாம். காலதாமதம் ஏற்பட்டால் கலங்காதே. நான் சிலை இல்லை. என்னால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. யோசிச்சிருக்கிறோமா? அவரை சிலையாக பார்க்கறதுனால தானே சில சமயங்களில் நாம் எகிரி குதித்து மக்களோடு சண்டை போடுவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். நான் தான் பிறருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நான் ஏன் செயல்பட வேண்டும்?
அவர் சிலை இல்லையே, அவர் பார்த்து கொள்வாரே. நான் அவரை நேசிக்கத்தான் செய்வேன். அவர்கள் எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லும்போது இந்த கற்பனையால் பிறருக்கு நன்மை இருக்கிறது. தேவன் சகலத்தையும் தமது திட்டப்படி செய்வார் என்பதால் எனக்கு கவலை இல்லை, அது எனக்கும் நன்மைதான். தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தார், உன்னை ராஜாவாக ஆக்குவேன். ஆனால் இதை புரிந்து கொண்ட சவுல் எப்படியாகவும் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று செயல்படுகிறார். 2 சமயங்களிலே காட்டில் இருக்கும்போது சவுலை கொல்வதற்கான வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தது. கூட இருந்தவர்கள் கூட அவரை கொன்றுவிடலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவன் தந்த வாக்குறுதியை தேவன் நிறைவேற்றுவார் என்று தாவீது நம்பியதால் சவுலுக்கு அவர் தீங்கு எதுவும் செய்யவில்லை. அவர் சிலை இல்லை, செயல்படுகிறவர், சர்வ வல்லவர். தேவன் தந்துள்ள 3வது வாக்குத்தத்தை பாருங்கள். கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்காதே, அதாவது அவருடைய குணத்தை பாரு என்று சொல்கிறார். தேவன் என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் தெரியுமா? நான் அன்புள்ளவர், அதனால் நீயானாலும் சரி உன் எதிரியானாலும் சரி திருந்தினால் அவர்களை மன்னித்து விடுவேன். எதிர்காலத்தில் திருந்துவார்கள் என்றால் நான் காத்திருப்பேன், திருந்தாவிட்டால் தண்டனை கொடுப்பேன். இங்கே வாசித்து பாருங்கள், யாத்திரை 34 அதிகாரத்தை. இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர் என்றெல்லாம் சொல்வார். பிறகு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்றும் சொல்கிறார். இதுதான் கர்த்தருடைய நாமம். இந்த நாமத்தை நான் நம்பினால் நான் எதற்காக எதிரிகளுக்கு விரோதமாக எதையும் செய்ய வேண்டும்? எது சரியோ அதை அவர் செய்வார் அல்லவா? இப்பொழுது என்னுடைய எதிரியாக இருக்கிறவர் பின்னால் என்னுடைய நண்பனாக மாறலாம். ஆண்டவரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லையே. ஒரே சபையில் இருக்கிறவர்கள் ஒருவர் சண்டை போடுகிறார்களே என்றால் எல்லோருக்கும் தாங்கள் தான் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அப்படித்தான் இருக்கும். தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளாதவர்கள், தேவனுடைய நாமத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்குகிறவர்கள். தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்குதல் என்றால் சத்தியம் பண்ணுதல் என்று சொல்லி சாத்தான் நம்மை ஏமாற்றி வைத்திருக்கிறான். அவருடைய குணத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள். புரிந்து கொண்டால் எதிரிகளுக்கு விரோதமாக நான் எதுவும் செய்ய மாட்டேன், அது அவர்களுக்கு நன்மை. நான் திருந்தினால் என்னை மன்னிப்பார் என்பது எனக்கு சமாதானத்தை தருகிறது, எனக்கும் நன்மை. எவ்வளவு அருமையான வாக்குறுதியாக ஒவ்வொரு கட்டளையும் இருக்கிறது என்பதை பாருங்கள். பரிசுத்தமான நாளிலே வேலை செய்யாதே, நீ இளைப்பார். என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் தேவன்? நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன், நான் சர்வ வல்லவர், என்னால் முடியாதது எதுவும் இல்லை, எனக்குரிய நேரத்தை என்னோடு நீ செலவிடு, ஓய்விடு, உனக்கானதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மால் முடியவில்லையே, நான் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று தானே பள்ளிக்கு செல்கிறேன், கல்லூரிக்கு செல்கிறேன், வேலைக்கு போகிறேன். இதையெல்லாம் ஏன் செய்கிறேன்? அவரால் முடியாது என்று நினைக்கிறேன். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர் என்கிற நம்பிக்கை, அடிப்படை விசுவாசம் எனக்கு இல்லை. இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்த போது எனக்காக மாத்திரம் படைக்கவில்லை, பிறருக்காகவும் தான் அதை படைத்தார். எனவே அவர்களை நான் நேசிப்பேன், அன்போடு தான் இருப்பேன். அவர்களை கேவலமாக நான் பார்க்க மாட்டேன். அதிலும் ஓய்வு நாளிலே நிச்சயமாக கேவலமாக பார்க்க மாட்டேன். ஏனென்றால் அந்த நாள் எல்லாரையும் படைத்தவர் அவர் என்பதற்கு சாட்சியாக அல்லவா இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? அன்றைக்கு தானே ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம். யார் பெரியவர் என்கிற போட்டி அங்கே தானே காணப்படுகிறது. எனக்கு என்ன நன்மை? என்னோடு இருக்கிறவர்கள் எல்லோரும் படிக்க சென்று விட்டாலும், வேலைக்கு சென்று விட்டாலும், நான் அப்படி எதுவும் செய்யாமல் தேவனோடு இருக்கிறேனே என்கிற வேதனை இருக்காது. அது சந்தோஷமாக இருக்கும், நம்முடைய மனதிலே அமைதி இருக்கும். தேவன் நம்மை பார்த்துக்கொள்வார். தேவன் மேல் அன்பு இருந்தால் மேலே உள்ள இந்த 4 கற்பனைகளையும் நாம் கைக்கொள்வோம். இந்த 4 வாக்குத்தத்தங்கள் நமக்கு பயனுள்ளவைகளாக இருக்கும். மனிதர் மேல் அன்பு இருந்தால் கீழே உள்ள 7 கற்பனைகளையும் கைக்கொள்வார். ஏன்னா 4 7 கூட்டினா 10 வரும் அப்படின்னா 4வது கற்பனை 2 பக்கமும் வருதுங்க. பாருங்கள், தேவன் தந்துள்ள 4ஆம் வாக்குத்தத்தத்தை பாருங்கள். 7வது நாளிலே வேலை செய்யக்கூடாது, மற்ற 6 நாட்களும் வேலை செய்ய சொல்கிறார். தேவன் என்ன சொல்கிறார்? இந்த பூமியில் மனிதன் சௌகரியமாக வாழ்வதற்காக முதல் 6 நாட்களும் நான் வேலை செய்தேன்,
அதே போன்ற வேலையை நீங்களும் இந்த உலகத்தில் செய்ய உங்களுக்கு ஞானமும் வல்லமையும் தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். நம்மை எதிர்பார்க்கிற ஆண்டவர் அவற்றை செய்வதற்கு உதவி செய்வார். நம்முடைய வேலை அப்படி இருக்கிறதா? காசுக்காக வேலை செய்கிறோமா? நாம் வேலை செய்கிற வேலையினாலே நன்மை அடைய போகிறவர்களுக்காக வேலை செய்கிறோமா? என்னுடைய வேலையினால் மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அது பிறருக்கு நன்மை. அவர்கள் நல்லதை செய்யும்போது நாம் பொறாமைப்பட்டு அவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் நான் பண்ண மாட்டேன். சில சமயம் அப்படியெல்லாம் பண்ணுகிறார். நான் செய்கிற அதே வேலை இன்னொருவர் செய்தால் எனக்கு பிடிப்பதில்லை. தேவனை நான் எவ்வளோ தூரம் அறிந்திருக்கிறேன் என்பது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. எனக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. எனக்குரிய வேலையை அவர் தருவதால் நான் நிம்மதியுடன் வாழ்வேன். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்துவிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன். 4வது கற்பனையானது தேவன் மேலும் மனிதன் மேலும் நமக்கு இருக்க வேண்டிய நேரடி அன்பை பற்றி கூறுகிறது. நான் செய்கிற வேலையினாலே மற்றவர்கள் பலனடைவார்கள். ஓய்வு நாளிலே நான் தேவன் மேல் என் பாசத்தை காட்டி அவரோடு கூட இருப்பேன். இது தவிர அடுத்த 6 கற்பனைகளையும் மீறினால் நம்மால் பாதிக்கப்படுகிறவர்களையும் படைத்தவர் தேவன்தான் என்பதால் அவருக்கு விரோதமாகவும் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. யோசேப்பு எப்படித்தானே சொன்னார், நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன் என்று கேட்டார் அல்லவா? இந்த 6 வாக்குத்தத்தங்களையும் வேகமாக பார்ப்போம். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். தேவன் என்ன சொல்கிறார்? உன்னால் தானாக எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தபோது உன்னை கவனித்த பெற்றோரை நீ அக்கறையோடு கவனித்தால் உன் முதிர் வயதில் உன்னை கவனிப்பதற்கு நான் ஆள் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ நீண்ட காலம் இந்த பூமியில் வாழாத, வயதான பிறகும் உனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இருப்பார்கள். என் பெற்றோரை நான் அக்கறையோடு கவனித்தால் என் பெற்றோருக்கு நல்லது, மற்றவர்களுக்கு நன்மை. அப்படி நான் செயல்பட்டால் என்னுடைய பிள்ளைகளை என்னை கவனிப்பார்கள். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளை என்னை கவனிக்கவில்லை என்றால் கவனிப்பதற்காக ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார். இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிய போது மரியாதை கவனிப்பதற்கு ஆள் ஏற்பாடு செய்தார் அல்லவா? நமக்கு செய்வார். கொலை செய்யாதே என்பது 6ஆம் வாக்குத்தத்தம். பிறரை பகைப்பது கூட கொலைதான். அந்த பகைவரையும் நேசிப்பதற்கான தேவ அன்பை நம் உள்ளத்தில் தேவன் ஊற்றுவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் நான் பிறருக்கு எந்த உபத்திரமும் தரமாட்டேன். அவர்களை பற்றி கேவலமாக பேச மாட்டேன். அவர்களையும் நான் நேசிப்பேன். இதனாலே பிறருக்கு நன்மை. எனக்கு என்ன நன்மை? நான் கோபப்படும் போது என்னுடைய உடல் பாதிக்கப்படுகிறது. அந்த பாதிப்புகளிலிருந்து நான் தப்புகிறேன். 7வது வாக்குத்தத்தம் விபச்சாரம் செய்யாது என்பதாகும். மனிதருக்கு நான் துணையை தருகிறேன், ஏற்ற துணையை தருவேன் என்று சொல்லித்தானே ஏவாளை படித்தார். இந்த உலகில் இது நான் ஏற்படுத்தியுள்ள ஒரு நியமம், இதை நான் முக்கியப்படுத்துகிறேன் என்றுதான் இந்த கற்பனையின் மூலமாக தேவன் நமக்கு வாக்குறுதி தருகிறார். பிறருக்கு என்ன நன்மை? இந்த கற்பனையின்படி நான் நடக்கும்போது பிறருடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் தலையிட மாட்டேன். எனக்கு என்ன நன்மை? ஒருவேளை இந்த பாவ உலகில் குடும்பம் சரியாக அமையவில்லை என்றால் தேவனே எனக்கு துணையாக இருப்பார். சில சமயங்களில் மற்றவரை மாற்றி விடுவார் என்று நாம் நம்புகிறோம். அப்படி என்றால் உலகத்தில் எல்லோரையும் நல்லவர்களாக ஆண்டவர் மாற்றி விடுவார். தேவன் நமக்கு ஆதரவாக இருந்து நமக்கு உதவி செய்வார் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. 8வது வாக்குத்தத்தம் களவு செய்யாதே என்பதாகும். நான் உனக்கு சொத்துரிமை தருகிறேன், உனக்குரியதை வேறு எவரும் எடுக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். இவருடைய உடைமையை நான் தொடாமல் இருக்கும்போது அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அது அவர்களுக்குரிய நன்மை. எனக்குரியதை என்னிடமிருந்து எடுக்க பார்க்கிறவர்களை ஆண்டவர் பார்த்து எனக்குரியதை எனக்கு மீட்டு தருவார். 9வது வாக்குத்தத்தம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்பதாகும். தேவன் சொல்கிறார், சாத்தான் என்னை பற்றி சொன்ன பொய் சாட்சிகளால் பிரபஞ்சம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உன்னை பற்றிய பொய் சாட்சிகளை நீக்கி உன் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதனால் பிறருக்கு என்ன நன்மை? நான் இதை நம்பினால் மற்றவர்களை கெடுத்து பேச மாட்டேன், அவர்களை நேசிப்பேன். என்னை மற்றவர்கள் கெடுத்து பேசினால் என் நியாயத்தை பட்டப்பகலை போல தேவன் விளங்க பண்ணுவார். இந்த நம்பிக்கை இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். 10வது வாக்குத்தத்தம் பிறனுக்குள்ள எதையும் இச்சியாதே. என்னன்னு சொல்கிறார், உனக்கு எவை தேவையோ அவற்றை நான் உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு வேறு எதுவும் வேண்டுமானால் என்னிடம் கேள், நான் தருகிறேன் என்று சொல்கிறார். மற்றவருடைய பதவியையோ அதிகாரத்தையோ பொறுப்பையோ
பொருட்களையோ வேலைக்காரர்களையோ குடும்பத்தையோ நாம் இச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களுக்கு சொந்தமானதை இச்சித்து அவர்களுக்கு நான் இடைஞ்சல் பண்ண மாட்டேன். இது பிறருக்கு நன்மை. எனக்கு எது தேவையோ அதை தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வேன். அது எனக்கு நன்மை. தேவன் தருவதை நாம் மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம். தேவனத்தில் கேட்டு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த கற்பனைகளை மீறும்போது எவ்வளவு வேதனையும் கஷ்டங்களும் உண்டாகிறது என்று பாருங்கள். நம் ரட்சிப்பு பிரமாணத்தை கைக்கொள்வதில் இல்லை, இயேசு நமக்கு பலியானதில் தான் இருக்கிறது. ஆனால் கீழ்ப்படுவதால் எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது, மற்றவர்களுக்கும் கிடைக்கிறது என்று பாருங்கள். மறுபடியும் ஒரு வசனத்தை நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். மற்றவர்களை நேசித்தால் நாம் தேவனையும் நேசிக்கிறவர்களாக காணப்படுவோம். பிரான்ஸை சேர்ந்த அடேலா ஹீட் ஹொட்வாட் என்கிற ஒரு பெண்மணி ஒரு புராட்டஸ்டன்ட் போதகரின் மகள். அவருடைய விழுமியங்கள், அதாவது அவர் எவற்றை முக்கியமாக நினைத்தாரோ அவை இந்த சகோதரியின் மனதிலே ஆழமாக பதிந்திருந்தன. இவர் ஒரு மனோதத்துவ நிபுணர். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் பாரிஸில் இவருடைய அம்மா இறந்து விடுகிறார். அந்த பகுதி ஜெர்மானியரின் கீழ் இருந்தது. அம்மாவுடைய அடக்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று புறப்பட்டு பாரிஸுக்கு சென்ற அடேலா ஹீட் கைது செய்யப்படுகிறார். அவர்களை சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். அங்கே யூதர்கள் நடத்தப்பட்ட விதத்தை பார்த்து இவர் கோபப்படுகிறார். சக மனிதரிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும், அவர்கள் மனிதர்கள் தானே, ஏன் இவர்கள் இப்படி நடத்துகிறீர்கள் என்று அவர் அவரிடத்தில் வாதாடுகிறார். அப்பொழுது ஜெர்மானியர்கள் சொன்னார்கள், இது மாதிரி பேசுவதை நிறுத்திவிட்டால் உங்களை நாங்கள் விடுதலை செய்து விடுவோம், இல்லை என்றால் அவர்களைப் போல நீங்களும் சித்திரவதைப்பட வேண்டியது இருக்கும் என்று எச்சரித்தார்கள். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அடேலா ஹீட் ஆயத்தமாக இல்லை. புக்கன்வால்ட் என்கிற இடத்துல இருந்த சித்திரவதை முகாமுக்கு அவர் அனுப்பப்படுகிறார். அங்கே இருந்த யூதர்களுக்கு பல விதங்களிலும் இவர் உதவி செய்கிறார். அதனால் அங்கே இருந்து மிகவும் மோசமாக சித்திரவதை செய்யப்படுகிற ஆஸ்விட்ஸ் முகாமுக்கு அனுப்பப்படுகிறார். அங்கே தங்களுக்கு உதவியாக யூதர்களை கொடுமைப்படுத்துமாறு இவரிடத்தில் ஜெர்மானிய அதிகாரிகள் கேட்கிறார்கள். இவர் மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். இவரையும் சித்திரவதைப்படுத்துகிறார்கள். ஆனாலும் இவர் மனம் மாறுவதாக இல்லை. நான் மக்களை நேசிக்கத்தான் செய்வேன், அவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பேன் என்பதிலே இவர் உறுதியாக இருந்தார். நமக்கு அப்படிலாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்மளால் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்க முடியல. ஆனால் கடவுள்கிட்ட அன்பாக இருக்கிறதா மாத்திரம் நம்ம ரொம்ப நடிப்போம். மனிதரை நேசிக்கிறவர்கள் தான் தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நலப்பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நாங்கள் நம்பி உங்களுடைய பாதையில் நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.